தடுமாறும் நகரம் இன்னும் துடிக்கத் தொடங்காத வேளை, வெளிச்சம் அசையாத அச்சாந்த கணம். உங்கள் அலறிக்கொள்ளும் ஆழ்மனதுக்குள் ஓர் கேள்வி. 4:30 விழித்தால் என்ன நடக்கும்? இன்று அதற்கான பரீட்சை கிடைக்கும். நான் பகிரப்போகும் எல்லா தகவல்களும் முற்றிலும் இலவசம். நன்றிக்காக இந்த வீடியோவுக்கு விருப்பம் கொடுத்து ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிலருக்கு வீடியோவை சீக்கிரம் முடித்துவிடும் ஆசை இருந்தாலும் அது ஒரு பெரிய தவறு. வீடியோவை முடிக்காமல் இருந்தால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கிய குறிப்புகளை தவறவிடுவீர்கள். ஒரு காப்பி எடுத்துக்கொண்டு நிம்மதியாக அமருங்கள். இப்போ நாம் தொடங்கலாம். மயக்கத்தை ஒழிக்கும் காலை மணி. 4:30 என்பது நேர அறையில் சிரித்து கிடக்கும் ஒரு மர்மக்கதவு. அதனை திறக்கும்போது தனிப்பட்ட வளர்ச்சி, கவனம், சுய மேம்பாடு, பொழுதுபோக்குகள், 4 யானைகள் பிரகாசப் பாதையில் முன்னே செல்கின்றன. ஆய்வுகள் கூறுகின்றன, காலை ஆழநெஞ்ச உறக்கம் முடியும் நேரத்தில் மூளை அலைகள் ஆலேபாக அமைதியான ஆல்பா நிலைக்கு மாறுகின்றன. இதுதான் எண்ணங்களை எளிதில் வடிகட்டும் நேரம். ஏன் 4:30? முதலாவது பயன், மறுக்க முடியாத அமைதி. குழந்தைகள் ஓசை இல்லை, பாரம்பரிய தொலைபேசி சத்தமில்லை, வெளியரங்கம் கதவு அணைத்திருக்கும் நேரம். இந்த அமைதி மூளையின் முன்பகுதியில் உள்ள தீர்மான மையத்துக்கு சுத்தமான காற்று போல். குறைந்த தொந்தரவு, அதிக கவனம். இரண்டாவது பயன், மேலதிக 2 மணி நேர பலம். ஒரு நாளில் 2 மணி நேரம் கூடுதல் அறை சேர்ந்துவிட்டால் ஒரு வாரத்தில் 14 மணி நேரம். ஒரு ஆண்டில் முனைந்திருக்கும் 3020 நிமிடம். இது 30 நாள் நேரத்தை பதிலாக கொடுக்கிறது. மேலதிக நாள் ஒருவனுக்கு கிடைப்பது சுய மேம்பாடு காகிதத்தில் செருகிய புதிய காலடி. மூன்றாவது பயன், வெற்றியாளர்கள் பகிரும் இரகசிய சட்டை. உலகம் முழுவதும் பல வெற்றி முகங்கள் இதையே செய்யும். ரஞ்சித் சிங் முதல் அப்துல் கலாம் வரை எல்லோரும் தங்கள் காலை ஆரம்ப மணியை முன்னே நகர்த்தி வைத்ததன் பலனை பிறகியே தெரிவித்தனர். ஆராய்ச்சி குறிப்புகள் காட்டுகின்றன, முன்னோக்கிச் செல்லும் தொழில் முனைவோர்கள் மூச்சுவிடும் நேரத்தில் ஆரம்பித்து பயன்படுவதை பார்க்க முடிகிறது. நான்காவது பயன், தடை தள்ளும் தள்ளடுக்கு. இரவு முடங்கிய சோம்பலை காலை ஓட்டும் காற்று விரட்டும். அதிகாலையில் எழும்போது நாள்தோறும் செய்ய வேண்டிய கடமைகளை தள்ளிப்போடச் சிகிடம் கிடையாது. திட்டச்சீட்டு அணைக்கும் முனை. ஐந்தாவது பயன், உடற்கல்வி நேரம். அதிகாலையில் நடை, யோகா, நடை ஓட்டம் செய்ய அழைப்பாராக யாரும் இல்லை. தென்பகுதி மருத்துவக் கழகம் கூறியது, காலை வெளிச்சத்திற்கு முன் 10 நிமிடம் உடற்பயிற்சி செய்தவர்கள் மற்ற நேரம் உடற்பயிற்சி செய்பவர்களை விட 20% அதிக ஆற்றல் உணர்ந்தனர். ஆறாவது பயன், செயல்திறன் சுருள். காலை தட்டச்சு, படிப்பு, திட்டம் எழுதுதல் அனைத்துமே சுழல் காற்றின்றி நடைபெறுவதால் முடிவு விகிதம் உயர்கிறது. பொழுதுபோக்குகள் கூட சுறுசுறுப்புடன் வாழ்வில் இடம் பிடிக்கும். ஏழாவது பயன், புத்தி யூக முன்னிலை. மூளையில் புதிய இணைப்புகள் ஏற்படுவது தூக்கத்துக்கு பின். எழுந்தவுடன் வாசிப்பு அல்லது எழுத்து தொடங்கினால் அந்த உறைந்து கிடக்கும் இணைப்புகள் மூளையை சேத்திரமாக பரப்புகின்றன. பெண்கள் பல்கலை ஆய்வு. அதிகாலையில் புத்தகம் வாசித்த குழுவில் நினைவு சுற்று 15% பெருகியது. எட்டாவது பயன், நாள் முழுதும் மொமெண்டம். காலையிலேயே முதல் வெற்றிக்குறியை அடித்தால் மீதமுள்ள கடமைகள் சுறுசுறுப்பாய் பிற்பற்றும். தடம் திருப்பம் என்றால் இதுவே. எப்படி நடைமுறைப்படுத்துவது? இரவு தூக்கத்தை முன்னே நகர்த்து. 10 மணி நேரத்துக்கு முன் படுக்கை. ஆலாரம் சொல்பட்டால் உடன் எழு. 5 நிமிடம் இன்னும் என்று பஞ்சாயத்து வேண்டாம். முதலில் நீர். மற்றபடி உடற்பயிற்சி வயிற்றை தூளையாக்கும். 10 நிமிடம் மூச்சை எண்ணிப்பார். அதீத கவனம் கையளவு அதிகரிக்கும். நோட்டு புத்தகம், தினநெறி குறிப்பு, மூளைக்கு உண்டு செய்யுள் வாசிப்பு, பகல் ஆற்றலை பாதுகாப்பு. 1 வாரம் தொடர்ந்தால் காலை மனறிவு மீள்படிவு டெஸ்ட் மதிப்பெண் உயரும். 2 வாரம் தொடர்ந்தால் உடல் உற்சாகம் காட்டும். மாதம் முடிந்தால் உங்களைப் போல மாறினேன் என்று ஒரு நண்பன் சொல்வார்.
அதுவே சான்று. நான் எழுப்பிய 7 அழைப்புகளை ஏதாவது ஒன்றை குறிக்கோளாகும் வரை தொடருங்கள். அதன் பிறகு இன்னொன்றைச் சேர்க்கவும். தனிப்பட்ட வளர்ச்சி, கவனம், சுய மேம்பாடு, பொழுதுபோக்குகள் 4 அடுக்கின் தூண் உறுதியாக நிற்கும். வீடியோ பிடித்திருந்தால் விருப்பம் கொடுத்து நினைவு பதியுங்கள். நான் நாளை முதல் அதிகாலை எழுகிறேன் என்று கருத்தில் எழுதுங்கள். புதிய அறிவு பயணங்கள் காத்திருக்கின்றன. சப்ஸ்கிரைப் செய்து மணி சின்னம் அழுத்துங்கள். 4:30 விழித்துவிடும் உங்களுக்குள் எத்தனை மணி நேரம் செல்வமாக மாறுமோ உங்களுக்கு ஸ்கோர தெரிய வரும். இந்த தகவல்கள் கல்வி நோக்கத்துக்கானவை. உடல் மனம் சிக்கல் இருப்பின் நிபுணர் ஆலோசனை அவசியம்.